In this class, we are going to discuss about position of 2 points related to a given line. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன் கொடுக்க போறாங்க, அடுத்து வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுக்க போறாங்க. ஜென்ரலா ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா, அதாவது ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு லைன் அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு லைன் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த லைனுக்கு வந்து எத்தனை சைடு இருக்கும்? ரெண்டு சைடு இருக்கும். ஜென்ரலா இந்த லைனுக்கு நம்ம ஈக்குவேஷன், ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கும் சொல்லுங்க. இது வந்து லைன் எடுத்துக்கலாங்களா? இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து நமக்கு எழுதலாம். ஃபர்ஸ்ட் இந்த லைன் ஈக்குவேஷன் என்ன பாத்தீங்கன்னா, இந்த லைன் ஈக்குவேஷன் வந்து ax plus by plus c is equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ லைன். இப்போ லைனுக்கு வந்து ரெண்டு சைடு இருக்கும். அதாவது இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்க, இது ஃபேஸ் காட்டுறேன் பாருங்க. இந்த அதாவது லெஃப்ட் சைடு ஆஃப் தி லைன், இது ஒரு இந்த சைடு லெஃப்ட் சைடு ஆஃப் தி லைன் ஒன்று எடுத்துக்கலாம், ரைட் சைடு ஆஃப் தி லைன் இப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பாயிண்ட் எப்படி இருக்கலாம்? ரெண்டு விதமா இருக்கலாம். எப்படின்னா, அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சேம் சைடு ஆஃப் தி லைன் இருக்கலாம், இல்லைன்னா ஆப்போசிட் சைடு ஆஃப் தி லைன் வரலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதுதான் பொசிஷன் ஆஃப் டூ பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஏ கிவன் லைன்ன்றது. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து சேம் சைடு ஆஃப் தி லைன் இருக்கலாம், இல்லைன்னா ஆப்போசிட் சைடு ஆஃப் ஏ லைன் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த வித் ரெஸ்பெக்ட் லைன் சேம் சைடு இருக்கா, ஆப்போசிட் சைடு இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட் பி, அந்த பாயிண்ட் பி வந்து கோஆர்டினேட் x1, y1 அப்படின்னு எடுத்துங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து Qன்னு கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட் வந்து x2, y2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்கப்பா. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா, ஆக்சுவலா நம்ம கொடுத்த ரெண்டு பாயிண்ட் வந்து இந்த லைன்ல இருக்காது. ஒரே சைடு ஆஃப் தி லைன்ல இருக்கலாம், இல்லைன்னா ஆப்போசிட் சைடு ஆஃப் தி லைன்ல இருக்கலாம். அதனால இந்த பாயிண்ட்ஸ் சப்ஸ்டிட் பண்ணா இந்த ax plus by plus c equal to 0ன்னு வராது நமக்கு. சரிங்களா? அதாவது எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் இந்த லைன்லயே இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் தான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா ஈக்குவல் டு 0 வரும். இஃப் பாயிண்ட்ஸ் டு நாட் லை ஆன் திஸ் லைன் இருந்துச்சுன்னா, அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா ஈக்குவல் டு 0 வராது. நாம பாக்குறது பொசிஷன் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு a given லைன்னா வந்து என்ன சொல்லுங்க, எய்தர் சேம் சைடு ஆஃப் தி லைன் இருக்கலாம், இல்லைன்னா ஆப்போசிட் சைடு ஆஃப் தி லைன் இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லைன் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம் பாருங்க. சப்ஸ்டிட் பண்ணா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, ax1 plus by1 plus c அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 0ன்னு போடக்கூடாது, ஏன்னா வந்து அது இந்த லைன்ல கிடையாது. சரி, செகண்ட் பாயிண்ட் q சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, ax2 plus by2 plus c அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த ax1 plus by1 plus c இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ax2 plus by2 plus c இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டுமே 0 வராது. ரெண்டுமே சேம் சைன் வரலாம், இல்லைன்னா ஆப்போசிட் சைன் வரலாம். சரிங்களா? சேம் சைடு வரலாம், இல்லைன்னா ஆப்போசிட் சைன் வரலாம். சைன் வந்து பாசிட்டிவ் வரலாம், ரெண்டுமே பாசிட்டிவ் வரலாம், இல்ல ரெண்டுமே நெகட்டிவ் வரலாம், இல்ல ஒன்னு பாசிட்டிவ் வரலாம், ஒன்னு நெகட்டிவ் வரலாம். புரியுதுங்களா? அப்போ வந்து எப்படி வரலாம்னா, இந்த ரேஷியோ வந்து நமக்கு கிரேட்டர் தேன் 0ன்னு வரலாம், இல்லைன்னா லெஸ் தேன் 0 அப்படின்னு நமக்கு வரலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? கிரேட்டர் தேன் 0ன்னு வரலாம், அப்படி இல்லைன்னா லெஸ் தேன் 0ன்னு வரலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு இது வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு வந்துச்சுன்னா, இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0, அதாவது கிரேட்டர் தேன் 0ன்னு கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே P and Q லை சேம் சைடு ஆஃப் தி லைன். கிரேட்டர் தேன் 0 வந்தா P and Q, P and Q பாயிண்ட் P and Q lies same side of the line, lies same side of a line, same side of a given line, side of a given line அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் ப்ரூஃப் சொல்றேன் நான், இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுங்க. அதாவது ax1 plus by1 plus c divided by ax2 plus by2 plus c greater than 0 வந்தா P and Q are lie same side of a line. ஒருவேளை less than 0ன்னு வந்துச்சுன்னா அப்ப என்ன வரும்னா, P and Q lies opposite side of a line, P and Q lies opposite sides of a line, opposite sides of a line அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ ப்ரூஃப் எடுத்துக்கலாமா? சரி, ப்ரூஃப்னு எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு P and Q சேம் சைடு ஆஃப் ஏ லைன் வர மாதிரி நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ இதுதான் ஒரு லைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு லைன் எடுத்துங்க. அடுத்து நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்க போறோம். ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாங்களா? சரி, ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம் பாருங்க. இதுதான் பாயிண்ட் Pன்னு எடுத்துங்க, இதுதான் வந்து பாயிண்ட் Q அப்படின்னு எடுத்துங்க. இப்போ பாயிண்ட் Q அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே எப்படி எடுத்துருக்கோம்னா, ரைட் சைடு ஆஃப் தி லைன், அதாவது ax plus by plus c இருக்கு இல்லைங்களா,
இது வந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ லைனு, இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ லைன் வருது. இந்த லைனுக்கு ரைட் சைட்ல இந்த 2 பாயிண்ட் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன எடுக்க போறேன்னா வந்து நான் வந்து பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் லை சேம் சைட் ஆஃப் ஏ லைன் அந்த கண்டிஷனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு. பாருங்க இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த 2 பாயிண்ட் P and Q கனெக்ட் பண்றேன். இந்த P and Q இப்படி கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்தோம்னா நமக்கு கொடுத்த லைன் இருக்கு இல்லையா, அந்த கொடுத்த லைனை வந்து இந்த லைனும் இன்டர்செக்ட் பண்ணுது. இன்டர்செக்ட் பண்ணுதுங்களா? சரி, இன்டர்செக்ட் பண்ணிருக்கு. எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிருக்கு பாருங்க, பாயிண்ட் ஆர்ல இன்டர்செக்ட் பண்ணிருக்கு. அப்படின்னா கிவன் லைன் வந்து இந்த PNQ கனெக்ட் பண்ற லைனை வந்து பாயிண்ட் ஆர்ல இன்டர்செக்ட் பண்ணுது இல்லைங்களா? அப்போ இந்த பாயிண்ட் ஆர் எங்க இருக்குதுன்னா எக்ஸ்டர்னலி டிவைட்ஸ், பாயிண்ட் ஆர் எக்ஸ்டர்னலி டிவைட்ஸ் PNQ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ வந்து பாயிண்ட் ஆர் வந்து எக்ஸ்டர்னலி டிவைட்ஸ் PNQ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த பாயிண்ட் ஆர் வந்து டிவைட்ஸ் PNQ எக்ஸ்டர்னலி இன் lambda is to 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? lambda is to 1. இல்லைன்னா நமக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இது எப்படி டிவைட் பண்ணுதுன்னு தெரியாது அப்படின்னு விட்டுறலாம். இப்போதைக்கு எக்ஸ்டர்னலியா இன்டர்னலியா விட்டுறலாம். ஜென்ரலா வந்து என்ன பண்ணலாம்னா இந்த லைன் கிவன் லைனும் பாயிண்ட் PNQ சேம் சைடு இருக்கலாம் இல்ல ஆப்போசிட் இருக்கலாம். நம்ம ஜெனரல் கண்டிஷன் டெரைவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பாருங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அதாவது பொசிஷன் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் ரிலேட்டிவ் டு கிவன் லைன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட் சேம் சைட் ஆஃப் தி லைன் இருக்கும், ஆப்போசிட் லைனா இருக்குமான்றது தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்றோம்னா இதுதான் கிவன் லைன், பாயிண்ட் P and பாயிண்ட் Q இருக்கு, அதை கனெக்ட் பண்ற ஒரு லைன் வந்திருக்குன்னு எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட் ஆர் வந்து எக்ஸ்டர்னலி டிவைட் பண்ற மாதிரி டயக்ராம்ல கொடுத்துருக்கோம். அப்படி இல்லாம நம்ம ஜென்ரலா ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போ ஆர்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஆர்ன்ற பாயிண்ட் வந்து எங்க இருக்குது பாத்தீங்கன்னா PNQ கனெக்ட் பண்ற லைனாவும் கிவன் லைனையும் இன்டர்செக்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்த ஆர் வந்து நமக்கு PNQ எந்த PNQ 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த PNQ எந்த ரேஷியோல டிவைட் பண்ணுதுன்னா பாயிண்ட் ஆர், அதாவது பாயிண்ட் ஆர் டிவைட்ஸ் சரிங்களா, டிவைட்ஸ் PNQ in the ratio lambda is to 1, in the ratio lambda is to 1 அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? சரி, இப்போ நம்ம லாம்டாவை கண்டுபிடிப்போம். லாம்டா வந்து நமக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா, அதாவது m என்னன்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அது மாதிரி lambda is to 1 எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு இந்த லாம்டா வந்து நமக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், PNQ அந்த லைன் வந்து இன்டர்னலி டிவைட்ஸ், இதே லாம்டா வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா எக்ஸ்டர்னலி டிவைட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நல்லா பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கோஆர்டினேட் என்ன பாத்தீங்கன்னா x1, x2ன்னு வச்சு, சாரி x1, y1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் P இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் P யோட என்ன பண்ணலாம் சொல்லுங்க, x1, y1ன்னு எடுத்துங்க. பாயிண்ட் Qக்கு வந்து x2, y2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ lambda is to 1 ரேஷியோல டிவைட் பண்ணிச்சுன்னா அப்போ என்ன பண்ணும், எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு என்ன வரும் சொல்லுங்க, எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு என்ன வரும் சொல்லுங்க, x1 பிளஸ் lambda x2 டிவைட் பை lambda பிளஸ் 1. அடுத்து y கோஆர்டினேட்டுக்கு என்ன வரும் சொல்லுங்க, y is equal to, அதாவது ஜெனரலா பாயிண்ட் ஆர் டிவைட்ஸ் PNQ இந்த ரேஷியோ lambda is to 1 தான் சொல்லியிருக்கோமே தவிர இன்டர்னலியா எக்ஸ்டர்னலி தெரியாது. நமக்கு lambda பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இன்டர்னல் டிவைட்ஸ், நெகட்டிவ் வந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் டிவைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. அது மாதிரி y பாயிண்ட்டுக்கு வந்து, அதாவது பாயிண்ட் ஆருக்கு எக்ஸ் கோஆர்டினேட் y கோஆர்டினேட் எழுதிட்டு இருக்கேன். ஸோ y1 பிளஸ் lambda y2 டிவைட் பை lambda பிளஸ் 1ன்னு போட்டாச்சு. ஸோ இந்த எக்ஸ் y வந்து இந்த லைன் கிவன் லைன்ல தானே இருக்கணும். அப்ப அந்த கிவன் லைன்ல இந்த பாயிண்ட் ஆரோட கோஆர்டினேட் தான் எக்ஸ் y. இந்த பாயிண்ட் ஆர் கிவன் லைன் ax பிளஸ் by பிளஸ் c ஈக்குவல் டு 0 இருக்கு, அந்த லைன்ல இருக்கிறதுனால இந்த எக்ஸ் y இந்த வேல்யூ வந்து இந்த ax பிளஸ் by பிளஸ் c ஈக்குவல் டு 0 இருக்கிற லைனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷன்ல இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எந்த ஈக்குவேஷன்ல ax பிளஸ் by பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, அதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a இன்ட்டு எக்ஸ் வந்து x1 பிளஸ் lambda x2 டிவைட் பை 2 கரெக்டா, பிளஸ் b இன்ட்டு y வேல்யூ எவ்வளவு சொல்லுங்க, y வேல்யூ வந்து y1 பிளஸ் lambda y2 டிவைட் பை 1 பிளஸ், சாரி 2 கிடையாது, இங்க 1 பிளஸ் lambda போடணும். x வேல்யூ கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்க 1 பிளஸ் lambda கரெக்டுங்களா, அதே மாதிரி இங்க 1 பிளஸ் lambda போட்டுட்டு பிளஸ் c ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் 1 பிளஸ் lambdaல மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன பண்றீங்க, 1 பிளஸ் lambdaல மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க, ax1 பிளஸ் a lambda x2 பிளஸ் by1 பிளஸ் b lambda y2 பிளஸ் நமக்கு இந்த 1 பிளஸ் lambdaல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க, 1 இன்டு c lambda இன்டு c lambda அப்படின்னு நம்ம எடுத்துட்டு ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க ax1 பிளஸ் by1
பிளஸ் சி இது தனியா எடுத்துக்கங்க. அடுத்து பிளஸ்ன்னு போட்டு இந்த லாம்டா இருக்கிறதெல்லாம் தனியா எடுத்துங்க. லாம்டா இருக்கிறதெல்லாம் காமனா லாம்டா எடுத்துங்க. பிளஸ் லாம்டா இன்ட்டு ax2 பிளஸ் by2 பிளஸ் இது என்ன பண்ணுங்க சி ஈக்குவல் டு 0 போட்டுங்க. இப்போ இந்த லாம்டா இருக்கிற டேர்ம் இங்கே வச்சுட்டு இது மற்ற டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. புரியுதுங்களா? இது அந்த பக்கம் கொண்டு போயிருங்களா? அப்போ லாம்டா இன்ட்டு ax2 பிளஸ் by2 பிளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ax1 பிளஸ் by1 பிளஸ் சி அப்படின்னு கிடைக்குதுங்களா? இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு நல்ல கவனிங்க மைனஸ் ஆஃப் இது மொத்தத்துக்கு மைனஸ் ஆஃப் ax1 plus by1 plus c divided by இந்த இது இங்க கொண்டு வந்துருங்க ax2 plus by2 plus c அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாச்சு. பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் கியூ கொடுத்தோம். இந்த பாயிண்ட் பி ஓட கோஆர்டினேட் x1, y1 சொல்லிட்டோம். பாயிண்ட் கியூக்கு x2, y2 கொடுத்துருக்கோம். பாயிண்ட் ஆர்னு ஒன்று எடுக்கிறேன். அதனுடைய கோஆர்டினேட் x, y அது இன்டர்னலி டிவைட் பண்ணலாம் இல்லைன்னா எக்ஸ்டர்னலி டிவைட் பண்ணலாம். அந்த ஆர் கண்டிஷனுக்கு அது ஆர் வந்து டிவைட்ஸ் பி அண்ட் கியூ லாம்டா இஸ் டு 1 சொல்லிட்டு லாம்டா இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் ax1 பிளஸ் by1 பிளஸ் சி டிவைட் பை ax2 பிளஸ் by2 பிளஸ் சி அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ லாம்டா வந்து பாசிட்டிவா இருந்தா, அதாவது லாம்டா பாசிட்டிவா இருந்தா ஆர் வந்து இன்டர்னலி டிவைட்ஸ் அப்படின்னு ஆர் வந்து இன்டர்னலி டிவைட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இஃப் lambda is greater than 0 that is அப்படின்னா that is என்ன வரணும் சொல்லுங்க minus of ax1 plus by1 plus c divided by ax2 plus by2 plus c வந்து greater than 0 இருக்கணும். இப்போ இதை மைனஸ் சைட்ல மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் சைட்ல மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் ax1 இன்இக்வாலிட்டி சைட் மாறிடும். ஸோ ax1 plus by1 சரிங்களா by1 plus c divided by ax2 plus by2 பிளஸ் சி லெஸ் தேன் 0 வந்துடும். புரியுதுங்களா? அப்போ இது லெஸ் தேன் 0 இருக்கணும்னா இது வந்து மேலே இருக்கிறது நம்ம சும்மா என்ன பண்ணலாம்னா இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறத இது வந்து எஃப் ஆஃப் x1, y1 எடுத்துங்க. எஃப் ஆஃப் x1, y1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? கீழே இருக்கிறது எஃப் ஆஃப் x2, y2 எஃப் ஆஃப் x2, y2 அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னு சிம்பிளா எழுதிக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன வந்து பாருங்க எஃப் ஆஃப் x1, y1 டிவைட் பை எஃப் ஆஃப் x2, y2. ஏன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றோம்னா அந்த x1, y1 பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்றது. இது வந்து லெஸ் தென் 0வா இருக்கணும்னா அப்போ வந்து மேல அதாவது இந்த டேர்மும் வந்து ஆப்போசிட் சைனா இருக்கணும். அப்போ இது வந்து ஆப்போசிட் சைனா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? லாம்டா பாசிட்டிவா இருக்கும். லாம்டா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆர் இன்டர்னலி டிவைட்ஸ் அப்படின்னா வந்து புரியுதுங்களா? அப்போ இப்போ பாயிண்ட் அதை புரியுதுங்களா உங்களுக்கு? இது லெஸ் தென் 0னா இந்த நியூமரேட்டர் இந்த டினாமினேட்டர் இருக்கிறது ஆப்போசிட் சைனா இருக்கணும். அப்படி ஆப்போசிட் சைனா இருந்துச்சுன்னா லாம்டா வந்து பாசிட்டிவ் வந்தது. லாம்டா பாசிட்டிவ் வந்தா ஆர் வந்து எப்படி டிவைட் பண்ணும்? இன்டர்னலி டிவைட்ஸ் அப்படின்னு வந்துருதா? இன்டர்னலி டிவைட்ஸ். அப்ப இன்டர்னலி டிவைட்ஸ்னா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த லைன் எப்படி இருக்கும்? இதுதான் லைன் எடுத்துங்க. இதுதான் லைன் எடுத்துட்டீங்கன்னா இன்டர்னலி டிவைட்ஸ்னா இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி தானேப்பா? அப்போ பாயிண்ட் பின்னு இது எடுத்துங்க, பாயிண்ட் கியூ சும்மா அப்படி எடுத்துங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணலாம். எப்படி கனெக்ட் பண்ணலாம் பாருங்க. இந்த பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் கியூ இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா லாம்டா இந்த ax1 plus by1 plus c divided by ax2 plus by2 plus c வந்து நமக்கு லெஸ் தேன் 0 அது சாரி கிரேட்டர் தேன் இது வந்து லெஸ் தேன் 0 இருக்கும். இது வந்து லெஸ் தேன் 0 அதாவது இது நெகட்டிவ். அப்படி தானே? இது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா மைனஸ் மைனஸ் பாசிட்டிவ் ஆயிட்டு லாம்டா வந்து பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா லாம்டா பாசிட்டிவ்னா இந்த லைன் வந்து டிவைட்ஸ் p and q internally. அப்படின்னா p and q lies opposite side with respect to given line. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நம்ம ஹெட்டிங் என்ன பாருங்க, இது பார்த்தோம். இங்க ஹெட்டிங் என்ன சொல்லுங்க? பொசிஷன் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் ரிலேட்டிவ் டு a given line அப்படிதானே சொல்லியிருக்கோம். அப்படின்னா இப்போ பார்த்தது என்னது? ரெண்டு பாயிண்ட் கிவன் பாயிண்ட் ஆப்போசிட் சைட் ஆஃப் லைன் இருக்கணும்னா இந்த வேல்யூ ஆப்போசிட் சைனா இருக்கணும். ஆப்போசிட் சைனா இருந்துச்சுன்னா அப்ப இந்த ரேஷியோ வந்து லெஸ் தேன் 0 வரும். அதான் லெஸ் தேன் 0 வந்தா பாயிண்ட் பி அண்ட் கியூ லைஸ் ஆப்போசிட் சைட் ஆஃப் ஏ லைன் அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து லாம்டா நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா? லாம்டா ஆக்சுவலா லாம்டாக்கு என்ன ஃபார்முலா வந்தது? மைனஸ் ஆஃப் ax1 பிளஸ் by1 பிளஸ் சி டிவைட் பை ax2 பிளஸ் by2 பிளஸ் சி இப்படி தானே வந்தது. இப்போ வந்து நமக்கு நல்லா கவனிங்கப்பா.
இப்போ இப்போ பாயிண்ட் பி அண்ட் கியூ வந்து சேம் சைடு இருக்கணும் வச்சுங்க. இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் கியூ. இந்த 2 பாயிண்ட் சேம் சைடா இருக்கணும். சேம் சைடு ஆஃப் ஏ லைனா இருக்கணும். இதுதான் லைன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் இப்ப லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப பாயிண்ட் பியும் கியூவும் கனெக்ட் பண்ற லைன் இது. இந்த லைனும் கிவன் லைனும் வந்து எக்ஸ்டர்னலி மீட்ஸ். அப்படிதானப்பா? எக்ஸ்டர்னலி மீட்ஸ் அப்படின்னு நமக்கு வருது. அப்போ பாயிண்ட் ஆர் இங்க இருக்கு, எக்ஸ்டர்னலி டிவைட்ஸ். ஆர் வந்து எக்ஸ்டர்னலி, ஆர் என்ற பாயிண்ட் வந்து பி அண்ட் கியூவை எக்ஸ்டர்னல் டிவைட் பண்ணும். இந்த ஆர் வந்து கிவன் லைன்ல இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் பியும் பாயிண்ட் கியூ வந்து சேம் சைடு ஆஃப் தி லைன் இப்படி இருக்கு. அப்போ பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் கியூ சேம் சைடு ஆஃப் தி லைன் இருக்கணும்னா எக்ஸ்டர்னல் டிவிஷன் கண்டிஷன் வரணும். எக்ஸ்டர்னல் டிவிஷன் கண்டிஷன் வரணும்னா லாம்டா வந்து நெகட்டிவா இருக்கணும். லாம்டா வந்து நெகட்டிவா இருக்கணும். அப்போ லாம்டா நெகட்டிவா இருக்கணும், இது நெகட்டிவ். அப்போ இது வந்து என்ன இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். இது பாசிட்டிவா இருக்கணும். அப்போ பாசிட்டிவா இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும்? லாம்டா நெகட்டிவ் வந்துடும். அப்போ எக்ஸ்டர்னல் டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ ஃபார் எக்ஸ்டர்னல் டிவிஷன் பி அண்ட் கியூ ஆர் சேம் சைடு ஆஃப் ஏ லைன். ஃபார் P and Q, 2 points, for 2 points, for 2 points, same side of line, same side of line, same side of line. அப்படி இருக்கணும்னா R என்றது எக்ஸ்டர்னல் டிவிஷனா இருக்கணும். அப்போ லாம்டா வந்து லெஸ் தேன் 0 இருக்கணும். லாம்டா லெஸ் தேன் 0 னா மைனஸ் ஆஃப் ax1 plus லாம்டா வேல்யூ எழுதுறேன். ax1 b plus by1 plus c divided by ax2 plus by2 plus c இருக்கு இல்லைங்களா? இது வந்து எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா வந்து இந்த வேல்யூ தான் லெஸ் தேன் 0 இருக்கணும். அப்ப இது வந்து பாசிட்டிவா இருக்கணும். அப்பதான் மைனஸ் இன்டு பாசிட்டிவ் நமக்கு நெகட்டிவ்னு வரும். சரிங்களா? ax அப்போ வந்து ax1 plus by1 plus c divided by ax2 plus by2 plus c வந்து கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும். இப்படி இருந்தா நமக்கு என்ன ஆகும் பாருங்க, 2 பாயிண்ட்ஸ் ஆர் சேம் சைடு ஆஃப் ஏ லைன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? 2 பாயிண்ட்ஸ் ஆர் சேம் சைடு ஆஃப் ஏ லைன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சப்ஸ்டிட் பண்ணது. அப்போ f ஆஃப் x1, y1 சரிங்களா? பை f ஆஃப் x2, y2 இது வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கணும். இது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து அடுத்து வந்து இதுல இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. தி சைடு ஆஃப் தி லைன் வேர் ஆரிஜின் லைஸ் இஸ் நோன் அஸ் ஆரிஜின் சைடு. இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆரிஜின் சைடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நல்லா கவனிங்க, சும்மா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எப்படின்னு வரைஞ்சிக்கலாம். இதுதான் வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ சொல்றது இம்பார்ட்டன்ட் நோட்டு, நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் இப்படி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்றேன்னா நம்ம ஒரு லைன் வரையலாம். இப்போ இது லைன் வரைஞ்சோம்னா இங்க வந்து சைடு பேர் நான் வைக்கிறேன் பாருங்க. சைடு வந்து இது வந்து சைடு 1, இது சைடு 2 சரிங்களா? லெஃப்ட் சைடு ஆஃப் தி லைன் இதுதான் கிவன் லைன். எல்னு போட்டது கிவன் லைன். இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் சைடு ரீஜன்ல 1ன்னு போட்டிருக்கேன், ரைட் சைடு ரீஜன்ல 2ன்னு போட்டிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த சைடுல வந்து ஆரிஜின் இருக்கோ அந்த சைடு தான் வந்து ஆரிஜின் சைடு. அப்படின்னா இந்த லைனுக்கு வந்து ஆரிஜின் சைடு வந்து ரீஜன் 1ன்னு வருமா, ரீஜன் 2 வருமா? யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஆரிஜின் சைடு ஆஃப் தி லைன் வந்து இந்த கிவன் லைனுக்கு வந்து எந்த சைடு இருக்கும்? ரீஜன் 1 வருதா, ரீஜன் 2 வருதா? சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு அர்த்தம். ஸோ இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேன் பாருங்க. தி சைடு ஆஃப் தி லைன் வேர் ஆரிஜின் லைஸ் இஸ் நோன் அஸ் ஆரிஜின் சைடு. சரிங்களா? இப்போ ஆரிஜின் வந்து நமக்கு இங்க தானப்பா இருக்கு. ஆரிஜின் வந்து இங்க தானே இருக்கு. இதுதானே 0,0. அப்போ வந்து ஆரிஜின் இங்க இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த லைன் ஈக்குவேஷன் வந்து நம்ம ax plus by plus c is equal to 0ன்னு எடுக்கிறோம்னு வச்சுங்க. is equal to 0 அப்படின்னு எடுத்திருக்கோம் இந்த லைன் ஈக்குவேஷன். ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ஆரிஜின் எடுத்துட்டோம். சரிங்களா? ஒரு பாயிண்ட் வந்து ஆரிஜின் எடுத்துட்டேன். இன்னொரு பாயிண்ட் வந்து நான் ஆல்பா கம்மா பீட்டான்னு எடுக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லுங்க? ஆல்பா கம்மா பீட்டான்னு எடுக்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆரிஜின் எடுத்தாச்சு. இன்னொரு பாயிண்ட் வந்து பாயிண்ட் பின்னு எடுத்துட்டு இது ஆல்பா கம்மா பீட்டான்னு எடுக்கிறேன். இப்போ நான் வரைஞ்ச டயக்ராம்ல ஆரிஜினும் பாயிண்ட் பியும் சேம் சைடு ஆஃப் தி லைன் இருக்கா, இல்லைன்னா ஆப்போசிட் சைடு ஆஃப் தி லைன் இருக்கா பாருங்க. இது பாயிண்ட் ஆரிஜின் இருக்கு இல்லையா? பாயிண்ட் ஆரிஜினும் பாயிண்ட் பியும் கிவன் லைனுக்கு சேம் சைடு ஆஃப் தி லைன் இருக்கா, ஆப்போசிட் சைடு ஆஃப் தி லைன் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இந்த பாயிண்ட்னா இதுல வந்து சேம் சைடு இருக்கு. வெரி குட். அப்படின்னா ஏ பாயிண்ட், நல்லா கவனிங்க, ஏ பாயிண்ட் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். அது வந்து ஆல்பா காமா பீட்டான்னு எடுத்துட்டோம். சரிங்களா? வில் லை இன் தி ஆரிஜின் சைடு. அதாவது வில் இந்த பாயிண்ட் வந்து ஆல்பா காமா பீட்டான்றது வில் லை on origin side, on origin side அப்படின்னு கொடுத்திருக்காங்க. of the line, origin side of the line, origin side of the line அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஆரிஜின் சைடு ஆஃப் தி லைன் எந்த லைனுக்கு? ax plus by plus c equal to 0 இந்த லைனுக்கு ஆரிஜின் சைடு இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க உங்களுக்கு? சேம் சைடு இருக்கு. அப்போ வந்து எப்படி இருக்கு? சேம் சைடு இருக்கு.
அப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே சேம் சைடு ஆஃப் தி லைன் இருக்கணும்னா அந்த நான் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, ax1 plus by1 plus c divided by ax2 plus by2 plus c இருக்கு இல்லைங்களா, இது வந்து கிரேட்டர் தேன் 0 வரணுமா லெஸ் தேன் 0 வரணுமா? எப்படி வந்தா சேம் சைடு இருக்கும்? இது வந்து லெஸ் தேன் 0 வந்தா சேம் சைடுன்னு இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் தான் x1, y1ன்னு போட்டுங்க, இதுதான் x2, y2ன்னு போட்டுக்குங்க. அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா அப்போ x1 y1 0 தானே, அப்போ c வந்துடும் மேல. டினாமினேட்டர்ல வந்து x2 y2ன்றது ஆல்பா தானே வருது, அப்போ a ஆல்பா பிளஸ் b பீட்டா பிளஸ் c வந்து எப்படி வரும் நமக்கு? இப்போ சேம் சாரி நம்ம தப்பா சொல்லிட்டோம், சேம் சைடு இருக்குன்னா இது கிரேட்டர் தேன் 0 தானே இப்போ வரணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன் பாருங்க நானு. அதாவது எப்பவுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க பாருங்க. அதாவது சேம் சைடு வரணும்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டும் சப்ஸ்டிட் பண்ணது கிரேட்டர் தேன் 0 வரணும். அப்படிதானே எழுதியிருக்கும். சரி, அப்போ வந்து கிரேட்டர் தேன் சேம் சைடா இருக்குன்னா கிரேட்டர் தேன் 0ன்னு வரணும். அப்படின்னா கிரேட்டர் தேன் 0 வரணும்னா இந்த சியும் இந்த ஏ ஆல்பா பிளஸ் பி பீட்டா பிளஸ் சி வந்து சேம், இந்த சியும் ஏ ஆல்பா பிளஸ் பி பீட்டா பிளஸ் சி இது ரெண்டுமே எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சேம் சைனா இருக்கணுமா ஆப்போசிட் சைனா இருக்குமா? ஹேவ் சேம் சைன், ஹேவ் சேம் சைன். புரியுதுங்களா? ஹேவ் சேம் சைன் அப்படின்னு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி நமக்கு ஒருவேளை இப்படி கேட்டுட்டாங்க வச்சுங்க, சப்போஸ் வந்து பாயிண்ட் கிவன் பாயிண்ட் வந்து ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆரிஜின், அதாவது நான் ஆரிஜின் சைடு அப்படின்னு சொல்லிடுறாங்க வச்சுங்க. அதாவது இப்போ வந்து a point alpha comma beta will lie on non-origin side அப்படின்னு சொல்லிடுறாங்க வச்சுங்க. நான் ஆரிஜின் சைடு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? ax1 plus by1 plus c divided by ax2 plus by2 plus c வந்து எப்படி இருக்கணும்? less than 0 இருக்கணும். இப்போ வந்து இது ஆரிஜினுக்கு வந்து x1, y1 0 தானே, 0, 0 தானே, அப்போ 0, 0 போட்டீங்கன்னா c வந்துடும். கீழே வந்து x2, y2 வந்து ஆல்பா, பீட்டா, அப்போ a ஆல்பா பிளஸ் b பீட்டா பிளஸ் c வந்து லெஸ் தேன் 0 இருக்கணும். அப்படின்னா c அண்ட் a ஆல்பா பிளஸ் b பீட்டா பிளஸ் c வந்து எப்படி இருக்கணும்? ஆப்போசிட் சைனா இருக்கணும். ஆப்போசிட் சைனா இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும்? கிவன் பாயிண்ட் வந்து நான் ஆரிஜின் சைட்ல இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? அது சரி பாருங்க. இப்போ வந்து நம்ம பொசிஷன் ஆஃப் ஏ பாயிண்ட் வித் விச் லைஸ் இன்சைட் ஏ ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்க்கணும். இன்சைட் தி ட்ரையாங்கிள் இருக்கா அவுட் சைட் தி ட்ரையாங்கிள் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள்ல 3 சைட்ஸ் இருக்கு, வெர்டெக்ஸ் ஏபிசின்னு கொடுத்துட்டேன். புரியுதுங்களாப்பா? இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிசியோட லைன், பிசி வந்து ஒரு லைன் தானே, இந்த லைனோட ஈக்குவேஷன் a1x பிளஸ் b1y பிளஸ் c1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து சிஏன்னு ஒரு லைன் இருக்குல்ல, இந்த சிஏ லைனுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் a2x பிளஸ் b2y பிளஸ் c2 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஏபின்னு ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் a3x பிளஸ் b3y பிளஸ் c3 இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? சரி, இப்போ இந்த லைனை சால்வ் பண்ணா இந்த பாயிண்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா? இந்த ரெண்டு லைனை சால்வ் பண்ணா, அதாவது ஏபியும் ஏசியும் சால்வ் பண்ணா பாயிண்ட் ஏ கிடைக்கும், ஏபியும் பிசியும் சால்வ் பண்ணா பாயிண்ட் பி கிடைக்கும், ஏசியும் பிசியும் சால்வ் பண்ணா பாயிண்ட் சி கிடைக்கும். அப்போ லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டா ரெண்டு லைன் ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா அதை மீட் பண்ற பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அப்படின்னா இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கும் பாத்தீங்கன்னா வந்து இதுல இருந்து நமக்கு வெர்டெக்ஸ் ஆஃப் ஏபிசி நமக்கு கிடைச்சிருது. வெர்டெக்ஸ் ஆஃப் ஏபிசி கிடைச்சிருக்குன்னு எடுத்துட்டு சும்மா இப்போதைக்கு நம்ம வெர்டெக்ஸ் ஆஃப் ஏ வந்து எக்ஸ் டேஷ் கமா ஒய் டேஷ் அப்படின்னு நம்ம என்ன ஈக்குவேஷன் சால்வ் பண்ண நமக்கு தான் கிடைச்சிரும் இல்லையா வெர்டெக்ஸ், அதனால இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பி பாயிண்ட் பிக்கு வந்து நம்ம கோஆர்டினேட் எக்ஸ் டபுள் டேஷ் கமா ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு எடுத்துங்க. பாயிண்ட் சி இருக்கு இல்லையா வெர்டெக்ஸ் சி, அது வந்து எக்ஸ் ட்ரிபிள் டேஷ் கமா ஒய் ட்ரிபிள் டேஷ் அப்படின்னு எடுத்துக்குங்க. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதுதான் பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க, இதுதான் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாமா? இந்த பாயிண்ட் பி வந்து இன்சைட் ஏ ட்ரையாங்கிள் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இன்சைட் தி ட்ரையாங்கிள் இருக்கணும்னா அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா x1, y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து என்ன எடுத்துக்கலாம்? x1, y1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்சைட் தி ட்ரையாங்கிள் கண்டிப்பா இருக்கணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிசி வெர்டெக்ஸ் ஏ அண்ட் பாயிண்ட் பி சேம் சைட்ல இருக்கணும் அப்படின்னு எடுக்கணும். அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு லைன் ஏபி வெர்டெக்ஸையும் பாயிண்ட் பியும் சேம் சைடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு ஏசி இந்த வெர்டெக்ஸ் பியும் பாயிண்ட் பியும் சேம் சைட்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அப்ப அந்த பாயிண்ட் வந்து எங்க வந்துடும்? இன்சைட் தி ட்ரையாங்கிள்னு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ ஒரு பாயிண்ட் வந்து இன்சைட் தி ட்ரையாங்கிள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா
இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 சைட்ஸை ரெண்டு பேரா எடுத்து சால்வ் பண்ணா வெர்டெக்ஸ் கிடைச்சிரும். அடுத்து அந்த பாயிண்ட் கோஆர்டினேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இன்சைட் ட்ரையாங்கிள் தான் இருக்கு அப்படின்றதுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த பாயிண்ட்டும் இந்த வெர்டெக்ஸ் ஏவும் சேம் சைட் ஆஃப் பிசி இருக்குன்னு சொல்லணும். சேம் சைடு என்ன பண்ணணும்? அப்ப இந்த வித் ரெஸ்பெக்ட் பிசி போடும்போது பாயிண்ட் பிக்கு போடும்போது என்ன வரும் சொல்லுங்க. a1x1 plus b1y1 plus c1 டிவைட் பை பாயிண்ட் ஏக்கு போடும்போது a1x dash plus b1y dash plus c1 greater than 0 இந்த கண்டிஷன் வரணும். சரிங்களா? அடுத்து வந்து அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து என்னது வித் ரெஸ்பெக்ட் ஏசி எடுக்கும்போது பாயிண்ட் பியும் வெர்டெக்ஸ் பியும் சேம் சைடு இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் ஏசின்னு சொல்லணும். சரிங்களா? அப்படி எடுத்தோம்னா அப்ப என்ன வரும் சொல்லுங்க. a2 பாயிண்ட் பி ஃபர்ஸ்ட் போடுங்க. a2x1 plus b2y1 plus c1 சாரி c2 டிவைட் பை வெர்டெக்ஸ் b க்கு போட்டோம்னா a2x double dash plus b2y double dash plus c2 greater than 0 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். அடுத்து வந்து இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் பியும் இந்த வெர்டெக்ஸ் சியும் இந்த ஏபி லைனுக்கு சேம் சைடுல இருக்கணும். அப்படி என்ன வந்து சேம் சைடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? a3 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிக்கு போடுங்க x1 plus b3 y1 plus c3 டிவைட் பை அடுத்து வெர்டெக்ஸ் சிக்கு போடுங்க a3 x triple dash சரிங்களா plus b3 y triple dash plus c3 greater than 0 இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா இந்த பாயிண்ட் வந்து இன்சைட் தி ட்ரையாங்கிள்ல இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் அவுட் சைடு போயிட்ட மாதிரி இருக்கும். So the required values of p of x1, y1 must be intersection of these inequalities. அதாவது இந்த இன்இக்வாலிட்டிஸ்க்கு வரணும் நமக்கு. அதாவது இந்த இன்இக்வாலிட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும், இந்த பாயிண்ட் வந்து இன்சைட் தி ட்ரையாங்கிள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்பா.